அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இப்ப இந்த கேன உபனிஷத்தில் கடந்த வகுப்புகள் மூலமாக 2 அத்தியாயங்களை பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியா 2வது அத்தியாயத்திலே 5 மந்திரங்களையும் பார்த்து நிறைவு செய்தோம். இப்ப அடுத்தது நம்ம 3வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கின்றோம். இப்ப இந்த 3வது அத்தியாயத்திலே ஒரு 12 மந்திரங்கள் இருக்கு. ஒரு 12 பாடல்கள். இப்ப இந்த 12மே என்ன பண்ணுதுன்னா, ஒரு கதையை சொல்லுது. ஒரு அழகான கதையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மந்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை உள்ளடக்கியதான உரைநடைகள் இருக்கு. அதை நம்ம விளக்கமா எடுத்து சொல்லும்போது உரைநடையில சொல்லலாம். ஆனா இப்ப அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய இந்த 12 மந்திரங்களும் நம்ம சமஸ்கிருதத்துல படிக்க போறது இல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம சமஸ்கிருத மொழியில படிச்சோம் அப்படின்னா, அது ஒரு 2 லைன் 3 லைன் படிப்போம். அதற்குண்டான விளக்கமும் ஒரு 2 3 லைன் இருக்கும். அது ஒரு கதையை பற்றிய கருத்து. அடுத்தது அதே மாதிரி 2வது மந்திரமும் ஒரு 2 3 லைன் படிப்போம். அது அந்த கதையை பற்றிய கருத்து. இப்படியே நம்ம விட்டு விட்டா படிக்கும்போது அந்த கதை வந்து நமக்கு ஒரு முழுமைத்தன்மையை அடையாது. அது புக்ஸ்ல படிக்கும்போது ஓகே. பட் நம்ம இந்த மாதிரி கிளாஸ்ல வரும்போது நம்ம கதையை வந்து முழுசா அப்படியே கேட்கறது தான் நல்லா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3வது அத்தியாயத்தில் இருக்கின்ற 12 மந்திரங்களும் ஒரு அருமையான கதையை விளக்குவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கதையை நம்ம நேரடியாக பார்க்க போறோம். மந்திரங்களை படிக்க போவது கிடையாது. நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 3வது அத்தியாயம் ஆன்மாவே ஆதாரம் என்பதாக சொல்லுது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஆன்மா தான் இருக்கிறது என்று சொல்லுது. இப்ப பொதுவான ஒரு நடைமுறையில பார்க்கும்போது, அசைகின்ற பொருட்களுக்கு பின்னால் அசையாத ஒன்று ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில் தண்டவாளம் அசையாம இருக்கு. அதன் மீது ரயில் அசைந்து கொண்டு போகிறது. அப்ப அசையாத ரயில் தண்டவாளத்தின் மீது ரயில் அசைந்து கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி திரைப்படம் போனோம்னா, அங்க ஒரு வெள்ளை திரை அசையாமல் இருக்கும். அந்த வெள்ளை திரையின் மீது அசைகின்ற படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. இப்படித்தான் இருக்கும். எல்லாமே அப்படிதான். அசையாம ஒன்று இருக்கும். அதனுடைய அதிஷ்டானத்துல தான் எல்லாமே அசைய முடியும். இதுதான் ஆன்மாவிற்கும் மனதுக்கும் உள்ள வித்தியாசம். இயற்கையே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவு வந்து என்றைக்கும் அசையாது. ஆனா அந்த அறிவின் மீது, ஆன்மாவின் மீது இந்த மனசு வந்து அசையுது. அதனால இங்க உலகம் நமக்கு விரியுது. இப்படிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி பார்க்கிறோம். இப்ப இங்க நம்முடைய மனதும் உடலும் சேர்ந்து இருப்பதற்கு பின்னாடி, இப்ப நம்ம மனம் உடலும் சேர்ந்து இயங்குவதற்கு பின்னாடி அதற்கு ஆதாரமாக அசையாத அந்த ஆன்மா இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்லுது. இந்த உபநிஷத்தினுடைய 3வது அத்தியாயம் அதுதான் சொல்ல வருது. ஆன்மாவே எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்பதாக பேசுது. அந்த அடிப்படையில இங்க வந்து அசையாத ஆதாரமாக ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவின் மீது இந்த உடலும் மனமும் அசைகின்றது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆன்மாவின் காரணமாகத்தான் எல்லா விதமான உடல் மன இயக்கங்களும் நடைபெறுகின்றன என்பதை ஒரு கதையின் மூலமாக இந்த அத்தியாயம் விளக்குகின்றது. இப்போ இந்த கதையை வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். அது வந்து தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் அமிர்தம் எடுப்பதற்காக கடைவாங்க. அப்படி கடைஞ்சி எடுக்கும்போது அங்க அமிர்தம் வந்துடும். அது ஒரு தாத்பரியம். அந்த கதை வந்து எப்படின்னா, அமிர்தம் என்றாலே அங்க வந்து மரணமற்ற நிலை, மரணமற்ற வாழ்க்கை என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அமிர்தம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த உடம்போடு இருக்கிற அந்த படத்துல அல்லது சினிமாவுல அல்லது கதையில எடுத்திருப்பாங்க. அப்படியெல்லாம் உண்மையில கிடையாது. உண்மையில வந்து ஒரு மனிதன் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு சாகாம இருப்பானா, இங்க அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து அந்த ஆன்மாவை தான் குறிக்குது. ஆன்மாவாக மாறுகின்ற நிலை, அந்த இறைவனாக இருக்கின்ற நிலைப்பாடு. அது வந்து ஒரு தாத்பரியமாக அந்த கதை எடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு கதையில வந்து இப்ப அந்த வாசுகிங்கிற பாம்பை வச்சு மலையை வந்து கடையும் போது அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கா அரக்கர்களுக்கான சண்டை வந்துடும். அப்புறம் அந்த சண்டையை தீர்த்து வச்சு அது தேவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி
அந்த பகவான் நாராயணன் வந்து செய்கிற மாதிரிலாம் கதை இருக்கும். அந்த கதை வந்து ஒரு தனி டாபிக், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப இந்த கதைக்கு வருவோம். இங்க வந்து தேவர்களுக்காக உண்மையில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தா கடவுள். அந்த இறைவன் தான் தேவர்களுக்காக வெற்றி பெற்றார். ஆனால் அதை மறந்துவிட்ட தேவர்கள் வெற்றி களிப்பினில் திளைத்தனர். அந்த வெற்றி எங்களுடையதே, இந்த பெருமை எங்களுடையதே என்று அவர்கள் ஆர்ப்பரித்தனர். இதுதான் முதல் மந்திரம். இந்த முதல் மந்திரம் இப்படித்தான் சொல்ல வருது. அப்ப நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் நம்ம சான்ஸ்கிரிட்ல படிச்சுட்டு திருப்பி தமிழ்ல படிச்சுட்டு இருக்க வேண்டாமே, நேரடியா கதைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து மந்திரங்களை பூரா விட்டுட்டேன். வெறும் கதையை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த வெற்றி எங்களுடையதே, இந்த பெருமை எங்களுடையதே அப்படின்னு இந்த தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வெற்றி களிப்பிலே ஒரு மமதையில கொண்டாடி கொண்டிருந்த போது அங்க வந்து ஒரு யட்சினி என்ற ஒரு விஷயம் தோன்றியது. யட்சினி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இரவில் கூட கண்கள் தெரியும் என்று அர்த்தம். யட்சன் யட்சினி அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம். யட்சன் என்றால் ஆண்பால், யட்சினி என்றால் பெண்பால். பகல்ல வந்து நமக்கு கண் தெரியும், மனிதர்களாகிய நமக்கு. இரவுல நமக்கு கண் தெரியாது. ஆனா இரவுல வந்து ஆந்தைக்கு கண் தெரியும், அதுக்கு பகல்ல கண் தெரியாது. ஆனா எல்லா நேரங்களிலும் கண்ணு தெரியணும்னா அது ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த கண் என்ன அப்படின்னா அது ஞானக்கண். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த இறைவனை என்ன பண்றாருன்னா, எல்லா நிலையிலும் இருக்கின்ற அந்த தூய அறிவாகிய இறைவன் ஒரு யட்சனாக இங்கு வெளிப்படுகின்றார். ஏன்னா இந்த தேவர்கள் எல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவர்களுடைய கெட்ட எண்ணத்தை, தவறான எண்ணத்தை அறிந்து கொண்ட கடவுள் அவர்கள் முன் ஒரு யட்சனின் வடிவிலே தோன்றினார். அந்த யட்சன் யார் என்று தெரியாமல் தேவர்கள் எல்லாம் குழம்பினார்கள். அப்ப தேவர்கள் அக்னி தேவனை அழைத்து, அக்னி தேவனே, இந்த யட்சன் யார் என்பதை அறிந்து வருவாயாக என்றனர். அவனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அந்த யட்சனை அறிவதற்காக புறப்பட்டு சென்றான். தேவர்கள் கூறியதை கேட்ட அக்னி தேவன் யட்சனிடம் விரைந்தான். அந்த யட்சன் அக்னி தேவனிடம் நீ யார் என்று கேட்டார். நான் அக்னி, அதாவது அக்னின்னா அங்க சமஸ்கிருதத்துல வந்து ஜாத தேவன் என்று பெயர். ஜாத்த தேவன் அப்படின்னா அக்னியின் பேரு. நான் வந்து ஜாத்த தேவன் அப்படின்னா அனைத்தையும் அறிபவன் என்று அர்த்தம். ஏன்னா அக்னிக்கு வந்து எல்லாமே தெரியும்னா அந்த வெளிச்சம் தானே. அக்னிங்கிறது ஒரு லைட்டு. அந்த லைட்ல எல்லாமே பிரகாசிக்கும், எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் நம்ம வந்து புத்திய அறிவை எல்லாம் ஒளியோட நம்ம கம்பேர் பண்றோம். அந்த ஒளியோட கம்பேர் பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா அது எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஜாத்த தேவன் என்று பெயர். அப்போ அது நீ யார் என்று அந்த யட்சன் வந்து கேள்வி கேட்ட உடனே நான் அக்னி, நான் ஜாத்த தேவன் என்று அக்னி தேவன் பதிலளித்தான். அக்னி தேவன் இந்த மாதிரி பதிலளித்த உடனே அந்த யட்சன் கேட்கிறாரு, சரி உன்னிடம் என்ன சக்தி இருக்கிறது என்று யட்சன் கேட்டார். அதற்கு அக்னி தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் என்னால் எரித்து விட முடியும் என்று பதிலளித்தான். அந்த யட்சன் அக்னி தேவனின் முன்னால் ஒரு தர்பை புல்லை வைத்து எங்கே இதனை எரி என்றார். அக்னி தேவனும் விரைவாக அந்த புல்லை அணுகினான். ஆனால் அவனால் அதனை எரிக்க முடியவில்லை. ஏன்னா இங்க வந்து அவன் ஆணவத்துல என்னால எல்லாவற்றையும் எரித்து விட முடியும், நான் அக்னி தேவன், எல்லாவற்றையும் எரிப்பேன் என்றுதானே சொன்னான். உன்னுடைய சக்தி என்ன அப்படின்னு அவர் கேட்ட உடனே நான் எல்லாவற்றையும் எரிக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் அப்படின்னு சொன்னான். அப்ப அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் எரிக்க முடியும்னா எங்க இந்த தர்ப புல்லை எரிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி யட்சன் எடுத்து ஒரு தர்ப புல்லை போட்ட உடனே அவன் அதை எரிக்க முயற்சி செய்து பார்த்தான். அவனால் எரிக்க முடியவில்லை. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு விரைவாக திரும்பி விட்டான். இனிமேல் நம்ம இங்க இருந்தா மரியாதை இல்லை அப்படின்ட்டு. பிறகு தேவர்களிடம் சென்று அந்த யட்சன் யார் என்பதை என்னால் அறிய முடியவில்லை என்று தன்னுடைய இயலாமையை தெரிவித்து விட்டான். இப்ப இந்த நிலையை கேள்விப்பட்ட தேவர்கள், சரி ஓகே, அக்னி தேவனால முடியல, வாயு தேவனை அனுப்புங்க, வாயு தேவன் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ வாயு தேவனும் அந்த யட்சன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அவரு கிட்ட போன உடனே நீ யார் என்று யட்சனை கேட்கிறார். நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யார் அப்படின்னு யட்சன் கேட்கிறார். அப்போ வாயு தேவன் சொல்றான், நான் எல்லாவற்றையும் அசைக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பிரட்டி போடுபவன், அவ்வளவு சக்தி படைத்தவன் நான் என்று சொல்றான். சரி அப்படியே இருக்கட்டும், எங்க இந்த தர்பை புல் இங்க போட்டு வச்சிருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அக்னி வந்து இதை எரிக்க பார்த்தா முடியல, நீ வந்து முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி யட்சன் வந்து வாயு பகவான் கிட்ட சொல்றாரு.
அப்போ வாயு பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில உள்ள எல்லாத்தையும் என்னால தூக்கி அசைக்க முடியுங்கிற ஒரு அகங்காரத்துல பேசினவரு, அந்த யட்சன் வாயுதேவன் முன்னால் போட்ட புல்லை பார்த்து தன்னுடைய வாயினால் ஊதி அசைக்க பார்த்தான். அந்த புல்லை அணுகி அசைக்க பார்த்தான். அவனால அந்த புல்லை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. அங்கிருந்து கொஞ்சம் கூட நகர்த்த கூட முடியல. அப்ப அவன் வெட்கி தலை குனிந்து அந்த வாயுதேவன் என்ன பண்ணிட்டான்னா, இது நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு இயலாமையை ஒப்புக்கொண்டு அவனும் தேவர்களிடமே திரும்பி விட்டான். அந்த தேவர்களிடம் சென்று அவன் என்ன சொல்றான்னா, யட்சன் யார் என்பதை என்னாலும் அறிய முடியவில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்து விட்டான். இந்த நிலையில தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னடா இது அக்னி தேவனாலையும் முடியலங்கிறாங்க, வாயு தேவனாலையும் முடியலங்கிறாங்க. சரி இதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனே போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை கூப்பிடுறாங்க. இந்திரனே நீ வா அப்படின்ட்டு. அந்த யட்சன் யார் என்று அறிந்து வா என்று தேவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆகட்டும் என்று அவனும் யட்சனை நோக்கி விரைந்தான். அப்ப இந்திரன் போய் பார்க்கிறான். ஆனால் அதற்குள் அந்த யட்சன் அங்கிருந்து மறைந்து விட்டான். அந்த யட்சன் மறைந்து விட்ட நிலையை பார்த்த உடனே அந்த இந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நிலையிலே இந்த பொன் ஆபரணங்களை அணிந்து மிகுந்த அழகுடன் தோன்றிய உமாதேவியை வானத்திலே இந்திரன் கண்டான். அவளிடம் இந்த யட்சன் யார் என்று கேட்டான். உடனே அந்த உமாதேவி இதை பற்றி நான் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது, நான் இதை மிக பெரிய விஷயமாக விளக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறாள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த கதையை பற்றி புரிந்து கொள்ள போறோம். உமாதேவியை அவன் சந்தித்து இந்த யட்சன் யார் என்று கேட்க ஆரம்பிக்கும் போது உமாதேவி ஒரு விளக்கம் கொடுக்க போறா. அப்படி அந்த விளக்கம் ஒரு அத்தியாயமாக வருது. அதுல ஒரு 9 மந்திரங்கள் இருக்கு. நம்ம அதை பின்னாடி பார்க்க போறோம். அதுதான் 4வது அத்தியாயம். இப்ப இந்த 3வது அத்தியாயத்துல இந்த 12 பாடல்கள்லயும் இந்த கதை தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இது வரைக்கும் நான் சொன்ன கதையே தான் இந்த பாடல்கள் 12 பாடல்கள்லயும் வரும். இப்ப இந்த பாடல் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம யதார்த்தமா பார்க்கும்போது இந்த கதை ஒரு அற்புதமான சம்பவத்தை விளக்கும் விதமாக தேவர்களுக்கும் பரம புருஷன் பாடம் புகட்டிய கதையாக நமக்கு பார்க்க முடிகிறது. தேவர்களுக்கும் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கும் இதர பிரஜாபதிகளான அக்னி, வாயு, வருணன் ஆகியோருக்கும் அவர்கள் அகத்தில் தோன்றா கடவுளான புருஷன் அவர்களின் கர்வத்தை அடக்கி பாடம் புகட்டிய சம்பவத்தை இந்த கதை வர்ணிக்கிறது. இந்த கதையை நம்ம பார்க்கும்போது நம்மை போன்ற மனிதர்கள் பலரும் படித்து புரிந்து கொண்டு எப்போதும் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கதையாகவும் இது இருக்கின்றது. தேவர்கள், இந்திரன் போன்ற இவர்கள் அந்த யட்சனிடம் மாட்டிக்கொண்டு படுகின்ற அவர்களுடைய பாடே இப்படி என்றால், அற்ப மனிதர்களாகிய நம்மை போன்றவர்கள் எவ்வாறு அது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கையாள முடியும் என்ற கவலையும் நம்மிடத்தில் வருவதாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கதையினுடைய நோக்கம் பாமரனும் படித்து புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு யதார்த்தமான கதையாக எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதனுடைய பின்னாடி ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் ஒளிந்து கொண்டிருக்கு. பொதுவாக நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாம் என்ன பண்றோம்னா, நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே ஏதோ நம்மாலே நடந்தது போல எண்ணிக்கொள்கிறோம். நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது என்னால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணிக்கொள்கிறோம். ஆனா அப்படி எதுவும் உண்மையில் நம்மால் நடப்பதில்லை என்று சாஸ்திரம் ஏற்கனவே கூறியது. நமக்கு பின்னால் இருந்து கொண்டு அந்த தூய அறிவுத்தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றது என்று நமக்கு இதே சாஸ்திரம் சுட்டிக்காட்டியது. ஆனால் நாமும் அதை அறியாமல் என்ன பண்றோம், நம்மிடத்தில் இருக்கின்ற மனச்சுயம், ஈகோ எல்லாவற்றையும் நாமே தான் செய்கின்றோம், நாமே தான் அறிகின்றோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை நம்ம வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய சுபாவமாக, மனிதர்களுடைய சுபாவமாக இருக்கின்றது. ஆனால் நாம் யாராலோ இயக்கப்படுகின்றோம். அவைகள் எல்லாம் யாரால்? இதை யார் என்று அறியாமல் கர்வம் அடைந்த தேவர்களுக்கு பாடம் புகட்டும் ஒரு அற்புத நிகழ்வாக இந்த கதை இதுவரை சொல்லப்பட்டது. அப்ப இந்த கதையில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம், தேவர்களுக்கே ஒரு பாடம் புகட்டுவதான ஒரு கதையாக இது அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது ஒரு பாமரனுக்கு எல்லாமே அந்த தெய்வ சக்தியினால தான் முடியும், தேவர்கள் அந்த தெய்வத்துக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறத வைத்துக்கொண்டு, அப்ப நாம் இங்க ஒரு அகங்காரமா இல்லாம அந்த இறைவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பது போல நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா உண்மையா இந்த கதையும் பாடமும் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, இங்க நம்ம இந்த கதையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை இப்ப பார்க்க போறோம். இந்த கதையில
வருகின்ற அக்னி, வாயு போன்ற தேவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? நம்மிடத்துல இருக்கின்ற புலன்கள் தான். தேவர்களுக்கு தலைவனாக வருகின்ற இந்திரன் யார் தெரியுமா? நம்முடைய மனம்தான். அதைத்தான் இங்க உருவகப்படுத்தப்பட்டு கதையாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த உபநிஷத்துல இப்படிப்பட்ட ஒரு கதையை ஏன் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தா, இங்க மனதினாலும் புலன்களாலும் அந்த இறைவனை அறிய முடியாது. அதைத்தான் இங்க சொல்ல வர்ற விஷயம். அந்த கதையினுடைய தாற்பயம் என்ன? அக்னி எதையும் எரிக்க வல்லவன், வாயு எதையுமே தூக்கி சுமக்க வல்லவன். இவ்வாறு தேவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாலும், இந்த ஆற்றல்கள் எதுவுமே அந்த யட்சனின் முன்னாடி செயல்படவில்லை. அவர்கள் தோல்வியுற்று திரும்ப நேர்ந்தது. இறைவன் தந்த வெற்றியை தங்கள் திறமையால் வந்த வெற்றியாக எண்ணியதின் விளைவுதான் அது. இது அவர்களுக்கு பாடம் புகட்ட விரும்பிய இறைவன் தமது ஆற்றலை அவர்களிடமிருந்து விலக்கிக் கொண்டார். எனவே தேவர்களால் எதையும் செய்ய இயலவில்லை. அக்னியால் எரிக்க முடியவில்லை, வாயுவால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை. அதாவது இங்க தேவர்கள் நம்முடைய புலன்களுக்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்முடைய ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு தெய்வாம்சம் பொருந்திய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். தன்னை அறியும் தத்துவம் அப்படிங்கிற ஒரு புக்ல நமக்கு கண்ணு அக்னி அப்படிங்கிற மாதிரியும், ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொரு தேவதையை நம்ம அந்த பாடத்துல விளக்கமா சொல்லியிருப்போம். அந்த தேவதைகள் பூரா நம்ம தேவர்களா தான் பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு செயல்படுவதற்கான சக்தியை கொடுக்குது. அப்ப இங்க தேவர்களை புலன்களுக்கு உருவகமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கண்கள் காண்கின்றன, காதுகள் கேட்கின்றன, கால்கள் நடக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு புலனுமே தங்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஆற்றலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏன்னா இங்க எல்லா சக்தியும் அந்த இறைவனிடத்திலிருந்து தான் வெளிப்படுது. நாம் அதை தேவர்கள் என்று சொல்றோம். கண்கள் காண்பதற்கும் காதுகள் கேட்பதற்கும் உரிய ஆற்றல் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவிடமிருந்து தான் வருகின்றது என்று இங்க இந்த மந்திரம் நமக்கு சொல்ல வருது. இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்ல வருது. அப்போ ஆன்மா தனது உணர்வை புலன்களில் இருந்து விலக்கிக் கொண்டால் கண்கள் காணவோ காதுகள் கேட்கவோ இயலாது என்பது நமக்கு தெரிகிறது. இப்ப இந்த கதையின் வாயிலாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, அக்னி பகவான் எல்லாவற்றையும் எரிக்கும் சக்தி கொண்டவனா இருந்தாலும் அந்த இறைவன் முன்னாடி அவனால எரிக்க முடியல. ஒரு தர்பை புல்லையே எரிக்க முடியல. வாயு பகவான் எவ்வளவு ஒரு பயங்கரமான கட்டடத்தையே அசைச்சு தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பொருந்தியவனாக இருந்தாலும் ஒரு தர்பை புல்ல அவனால அசைக்க முடியல. அப்ப என்ன காரணம்னா, இறைவன் முன்னால் இறைவன் விரும்பினா அவனுடைய சக்தியை அவனிடமிருந்து பறித்துக் கொள்வான். அந்த சக்தி செயல்பட முடியாமல் அந்த தேவதைகளே தடுமாற்றம் அடைகின்ற நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய புலன்கள் இங்க இயங்குவதற்கு ஆதாரமாக அந்த ஆன்மா இருக்கின்றது என்பதைத்தான் இந்த கதை நமக்கு ஆழமாக சுட்டி காட்டுது. ஏன்னா இங்க புலன்கள் மனமெல்லாம் கூட அந்த அறிவை, அந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. இதுக்கு மரணம் இதற்கு ஒரு உதாரணமா பார்க்கலாம். ஏன்னா மரணத்தில் பிராணன் புலன்களில் இருந்து பிரிக்கப்படுகிறது. அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா கண்கள் காண்பதில்லை, காதுகள் கேட்பதில்லை. பிராணன் மட்டுமல்ல, நமது உடம்பு, மனம் என்ற அனைத்தின் இயக்கங்களும் ஆன்மாவின் காரணமாகவே நிகழ்கின்றன. ஆன்ம உணர்வு ஆதாரமாக இல்லை என்றால் புலன்களோ மனவோ அங்கு வேலை செய்யாது என்பதுதான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நமக்கு பின்னால், நமது உடல் மன சேர்க்கைக்கு பின்னால் இருப்பது ஆன்மா. அப்ப எல்லா இயக்கங்களும் நடைபெறுவது ஆன்மாவால் மட்டுமே என்பதுதான் இந்த கதை தருகின்ற பாடமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதுவாக நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய இயக்கம், இந்த மனதனுடைய இயக்கமாகட்டும், புலன்களுடைய இயக்கமாகட்டும், நம்முடைய உடல்ல நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் அதற்கு ஆதாரமாக அவைகளுக்கு பின்னால் ஆன்மா இருப்பதினால்தான் அவைகள் எல்லாம் இயங்குகின்றன என்பது இந்த கதையினுடைய தாற்பயம். கதை எப்படி நமக்கு கொண்டு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புலன்களை நம்ம ஒவ்வொரு தேவதைகளா பார்த்தோம். அக்னி பகவான் போய் பார்க்கும்போது அந்த தர்ப புல்ல எரிக்க முடியல, வந்துட்டாரு. வாயு பகவான் போய் அந்த தர்ப புல்ல அசைக்க பார்த்தாரு, அவராலே அசைக்க முடியல, வந்துட்டாரு. அப்ப இந்த தோல்வியின் காரணம் என்னன்னா, அவர்கள் அகங்காரத்துல நான் தான் இதை செய்கின்றேன் என்று ஆணவத்திலே போகும்போது அவருடைய சக்தியை இறைவன் பறித்து விட்டான். அதனால அக்னி பகவானால எரிக்க முடியல, வாயு பகவானால அதை அசைக்க முடியலங்கிறத நம்ம பார்த்தது மாதிரி,
இங்க இந்திரன் போனான் பாத்தீங்களா? இந்திரன் வந்து இந்த எல்லா தேவதைகளுக்கும் தலைவனா இருக்கிறான். அவன் தான் மனசு. அப்ப அந்த மனசு போன உடனே இறைவன் மறைந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா? இந்த கதையில. யட்சன் வந்து இந்த மனதை பார்த்த உடனே தன்னை மறைத்துக் கொண்டான் அப்படின்னு புரியுது. அப்ப ஏன் மறைத்துக் கொண்டான் அப்படின்னா, இப்ப புலன்களுக்கு ஆதாரமா மனம் இருக்கலாம். ஆனா மனதிற்கு ஆதாரமாக அந்த அறிவு தான் இருக்கு. ஆனா அந்த அறிவை அறிய முடியாமல் மனம் அகங்காரம் அடையும்போது, அந்த அறிவு தன்னை மறைத்துக் கொள்ளும். அந்த அறிவு வந்து எந்த விதத்திலும் மனதிற்கு காட்டிக் கொடுக்காது. அதுதான் இங்க தாத்பரியம். இந்த கதையினுடைய தாத்பரியம் என்னன்னா, மனசு வந்து எப்பல்லாம் அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கோ, அப்போ அந்த அறிவை நம்ம அறிய முடியாது. அது தன்னை மறைத்துக் கொள்ளும். அதைத்தான் இங்க எச்சன் வந்து தன்னை மறைத்துக் கொண்டான்ங்கிற மாரி இந்த கதை வந்து பூடகமாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும் இப்போ? இங்க வந்து நம்ம முதல்ல இந்த மனதையும், புலன்களும் யாரால இயங்குது என்று நம்ம பார்த்தா, எல்லாம் அந்த ஆன்மாவினாலே, அந்த தூய அறிவினால தான் இயங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முழுமையா அவனிடத்துல நம்மளை ஒப்படைக்கிறது தான் இங்க சிறப்பு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில உயரும்போது, எல்லாம் அவனுடைய செயல் என்று அகந்தை இல்லாமல் அந்த பணிவு வரும்போது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வளமான வாழ்க்கையாக மாறும். எல்லாவற்றையும் அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழும் குணம் கொண்டவர்கள் மட்டும்தான் என்றென்றும் எல்லா காலங்களிலும் அழியாத அமிர்தத்த நிலையை அடைகின்றார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க அமிர்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலேயே. தேவர்களுக்காகவும், அரக்கர்களுக்காகவும் அமிர்தம் வந்து எடுக்கப்பட்டது. அந்த அமிர்தம் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தான். அப்ப அவன் ஏன் தேவர்களுக்கு கொடுத்தான், அரக்கர்களுக்கு கொடுக்காம? அதுதான் இங்க பாயிண்ட். ஒரு சூட்சும ரகசியம் இருக்கு. அரக்கர்கள் வந்து கெட்ட மனம் படைத்தவர்கள். அவர்கள் வந்து மன தூய்மையே இல்லாதவர்கள். அவர்களுக்கு வந்து மரணமில்லா பெருநிலையை கொடுக்க முடியாது. அப்ப யாருக்கு அமிர்தம் கிடைக்கும்? நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்லவர்களுக்கு தான் அந்த அமிர்தம் கிடைக்கும். அப்ப அதனால தான் இந்த தாத்பரியத்தை நம்ம அப்படியே நம்முடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தேவர்களும் நாமே தான். அரக்கர்களும் நாமே தான். ஆனா, நமக்கு மரணமில்லாத நிலை தேவை அப்படின்னா, நம்ம தேவர்களாக மாற வேண்டுமா? அரக்கர்களாக மாற வேண்டுமா? என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றோம்? அரக்கத்தனமா வாழ்றோம். அப்படி அரக்கத்தனமா வாழும்போது, நமக்கு தேவையான அந்த தெய்வீக அனுபவம் கிடைக்காது. அந்த தெய்வத்தினுடைய அமிர்தம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா, அது தடுக்கப்படும். அது கொடுக்கப்படாது. அப்ப நம்ம எப்போது அந்த அரக்கத்தன்மையிலிருந்து விடுபட்டு, தெய்வீக தன்மைக்கு வருகிறோமோ, அந்த தெய்வீக நிலையில நாம் வந்து அந்த அமிர்தத்தை அடைய முடியும். அதுதான் இந்த கதையினுடைய தாத்பரியம். சூட்சுமமான அந்த ரகசியத்த ஒரு புராண கதைகள்ல இப்படித்தான் குழந்தைகளுக்கு புரியிற மாரி எடுப்பாங்க. அப்படித்தான் கதையே சொல்லப்படும். இந்த மாரி ஹையர் லெவல் சப்ஜெக்ட்ட நாம அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? ஆனா நாம என்ன நெனச்சுக்கிறோம், பெரியவங்களானாலும் அந்த கதை உண்மைன்னு நம்பிக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறோம். அதுல தான் நம்ம கொஞ்சம் மாறுபடணும். ஏன்னா இங்க தெய்வீக தன்மை படைத்தவர்களுக்கு தான் இந்த அமிர்தம் கிடைக்கும். அந்த மனதில கெட்ட புத்தி உள்ளவனுக்கு அமிர்தம் கிடைக்காது. அமிர்தம் என்பது இரவா பெருநிலை, மரணமற்ற நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அமிர்தம் கிடைக்கும். அததான் இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது. இப்ப இந்த கதை தான் வந்து பிட்டு பிட்டா அந்த 12 மந்திரங்கள்லயும், அந்த 12 பாடல்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. நாம அத ஒவ்வொரு பாடலா படிச்சு நம்ம இந்த கதைய சொன்ன போனோம்னா, அதுவே ஒரு வாரம் ஓடும். அதனால அந்த 12 மந்திரங்களுடைய தாத்பரியத்த அப்படியே எடுத்து, ஒரு கதையாக இருக்குது. அந்த கதைய அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த கதையினுடைய பாடம் என்ன? அந்த கதை என்ன நமக்கு பாடம் புகட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, அது ஆன்மாவிற்கும், மனதிற்கும் உள்ள தொடர்பை விளக்குது. அப்ப எல்லாவற்றுக்கும் பின்னால் வந்து அந்த ஆன்மா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டா, நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் என்றுதான் இங்க கதை கூற வருகின்ற கருத்தாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்து இப்போ 3வது அத்தியாயத்த நம்ம நிறைவு செய்து விட்டோம். இப்ப இன்றைய வகுப்பிலே நம்ம வந்து 3வது அத்தியாயத்தை நிறைவு செய்து விட்டோம். கதை தான் முக்கியமா இன்றைக்கு நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளாவும், உங்களுக்கு எளிமையா புரியிற மாரியும் அந்த கதையை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். அப்ப இங்க இந்த தாத்பரியம் இதுதான். இந்த கதையினுடைய தாத்பரியம் இவ்வளவுதான் விஷயம். தேவி வந்து உமாதேவி வந்து இந்திரன் பார்த்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி? அந்த உமாதேவி என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய அந்த தேவி உணர்த்திய உண்மையாக சில மந்திரங்கள் இருக்கு. அத 4வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நாளைக்கு 4வது அத்தியாயம் வச்சுக்கலாம். இப்ப இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பை இத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். அப்போ இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.